வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஒரே ப்ராப்ளமில் கண்ட்ரோலபிலிட்டியும் சால்வ் பண்ண போகிறோம், அப்சர்வபிலிட்டியும் சால்வ் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. இந்த சிஸ்டமில் இருக்கிற மேட்ரிக்ஸை பயன்படுத்தி இந்த சிஸ்டம் கண்ட்ரோலபிளாக இருக்கா, அப்சர்வபிளாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். So determine the state controllability and observability of the system described by X state. X state equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எப்பயுமே இந்த கேபிட்டல் எக்ஸுக்கு முன்னாடி கொடுக்கறது வந்து அது ஏ மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, இது நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் யூக்கு முன்னாடி கொடுக்கறது எப்பயுமே பி மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கணும். தனியாக ஒரு ஒய் மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அது சி மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோலபிலிட்டி செக் பண்ண போகிறோம். ஸ்டெப் 1, கண்ட்ரோலபிலிட்டிக்கு ஃபார்முலா என்ன? QC ஈக்குவல் டு, இப்போ கண்ட்ரோலபிலிட்டியில் நம்மளுக்கு 2 டெஸ்ட் இருக்குது. கில்பர்ட்ஸ் டெஸ்ட்டும் இருக்குது, கல்மன்ஸ் டெஸ்ட்டும் இருக்குது. நம்ம எந்த டெஸ்ட் வேணாலும் சால்வ் பண்ணலாம். ஸோ கொஷினில் எதுவுமே சொல்ல கில்பர்ட் தான் யூஸ் பண்ணணும், கல்மன்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லு. ஸோ பெட்டர் எப்பயுமே இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, கல்மன்ஸ் டெஸ்ட். So QC equal to B matrix, AB matrix, A square B matrix கண்டுபிடிச்சு ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் B matrix, கொஷினில் B matrix கொடுத்துட்டாங்க, அதை எடுத்து இங்கே எழுதிப்போம். நெக்ஸ்ட் AB matrix, அதாவது A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலமை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். செகண்ட் ரோ எடுத்து அகைன் ஃபர்ஸ்ட் காலமை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். தேர்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் அகைன் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலமை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலமை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். தேர்ட் ரோ எடுத்து செகண்ட் காலமை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இப்போ இதை சால்வ் பண்ணி எழுத போகிறோம். 2 2 2 எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் -3ல் 1 போயிடுச்சுன்னா -2, -1 + 1 0 1. ஸோ ஏபி மேட்ரிக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பி மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சு, ஏபி மேட்ரிக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் பி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்னது? ஏ ஸ்கொயர் பி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏ மேட்ரிக்ஸ் இன்டூ ஏ மேட்ரிக்ஸ்னு எழுதலாம். இது பி மேட்ரிக்ஸ், கரெக்டு தானே? அப்போது ஏ இன்டூ ஏ, இந்த 2 மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்டெப்பு கிடைக்கும், நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். பி மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படி எழுதிப்போம். இதை சால்வ் பண்ணும். 9 - 1 8, -3 +1 + 1 +2 +3 -3 போயிடுச்சுன்னா -1 3 -1 -1 + 1 0. இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும், இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். 0 + 0 + 1 1. இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து இங்கே எழுதிப்போம். ஸோ ரொம்ப சிம்பிள், நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். திரும்ப இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலமை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். அகைன் செகண்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். தேர்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். அகைன் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலமை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலமை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். தேர்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ -2, இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். இது 2, 8ல் 1 போயிடுச்சுன்னா 7 3 1. ஸோ ஏ ஸ்கொயர் பி மேட்ரிக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டெப் 2, கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த QC ஃபார்மேட்டில் சப்ஸ்டிட் பண்ணிடணும். பி மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். பி மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் பி மேட்ரிக்ஸ். 0 0 2 1 0 1 0 0 2 1 0 1, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதணும். இதுதான் பி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஏபி மேட்ரிக்ஸ். ஏபி மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? இதுதான் ஏபி மேட்ரிக்ஸ், அதை எடுத்துகிட்டு வந்து இதில் எழுதணும். நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் பி மேட்ரிக்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் லாஸ்ட்டாக, இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதணும். ஸோ அந்த 3 மேட்ரிக்ஸும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணி எழுதிடணும். இப்போது ஸ்டெப் 3, ஜாயின் பண்ணி எழுதிட்டு இப்போ இதில் வந்து 1 2 3 4 5 6 காலம்ஸ் இருக்குது. 3 காலமாக எடுத்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 காலம் எடுத்துக்கிறோம். 0 1 2 0 0 2 2 1 2. ஸோ 3 rows 3 காலம்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு 3 காலம் எடுத்து செக் பண்ணுறோம். இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது நான் இது காலம் வச்சு டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன், ஏன்னா 0 0 இருக்குது, விட்டுலாம் இல்லையா? ஸோ 2 ×
ஸோ இந்த 2 எடுக்கும் போது இந்த ரோவை விட்டுணும் இந்த காலம் விட்டணும். 1 into 2 2 minus 0 into 2 0. ஸோ 2 2s are 4. ஸோ எனக்கு ஆன்சர் 0 வரல டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது. ஸோ 0 வரலன்னா கண்டிப்பாக இது 3x3 மேட்ரிக்ஸுக்கு 0 வரல. ஸோ ரேங்க் 3. ஸோ எனக்கு ரேங்க் வந்ததுனால கொடுத்துருக்கிற சிஸ்டம் வந்து கண்ட்ரோலபிள்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அப்சர்வபிளாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அடுத்தது கொடுத்துருக்கிற சிஸ்டம் வந்து அப்சர்வபிளாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அப்சர்வபிலிட்டிக்கு ஸ்டெப் 1 Q ஓவர் தான் அப்சர்வபிள். ஸோ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? C டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். A டிரான்ஸ்போஸ் C டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். A டிரான்ஸ்போஸ் த ஹோல் ஸ்கொயர் C டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இது மூணுத்தையும் கண்டுபிடிச்சி 3 மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணி டிட்டர்மினன்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் C டிரான்ஸ்போஸ், C மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறோம். கொஷின்லேயே C மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. கொஷினில் C மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 0 0 1 1 1 0. ஸோ 0 0 1 1 1 0 அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போஸ்னு தெரியும் இல்லையா, ரோவா காலமாக மாற்றி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் A டிரான்ஸ்போஸ் இன்டூ C டிரான்ஸ்போஸ். ஸோ A மேட்ரிக்ஸையும் C மேட்ரிக்ஸையும் டிரான்ஸ்போஸ் பண்ணி இங்கே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது A டிரான்ஸ்போஸ், இது C டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? A மேட்ரிக்ஸ் ஸ்டார்டிங்கில் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கணும். C மேட்ரிக்ஸும் டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கணும். இப்போ நார்மல் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த சொல்யூஷன் கிடைக்குது. இதான் A டிரான்ஸ்போஸ் C டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் A டிரான்ஸ்போஸ் த ஹோல் ஸ்கொயர் C டிரான்ஸ்போஸ். இது எப்படி எழுதலாம்? A டிரான்ஸ்போஸ் த ஹோல் ஸ்கொயரை A டிரான்ஸ்போஸ் C டிரான்ஸ்போஸ்னு எழுதலாமா? அந்த ஸ்கொயரை பிரித்து எழுத போகிறோம். நெக்ஸ்ட் ஒரே ஒரு A டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு A டிரான்ஸ்போஸ். A டிரான்ஸ்போஸ் என்னது? இதுதானே A டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து இங்கே எழுதியாச்சு. A டிரான்ஸ்போஸ் C டிரான்ஸ்போஸை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோமே, இது எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஓகேங்களா? நம்ம A டிரான்ஸ்போஸ் இன்டு A டிரான்ஸ்போஸை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். புரியுதுங்களா? A டிரான்ஸ்போஸ் C டிரான்ஸ்போஸ் இருக்குது. இதில் A டிரான்ஸ்போஸ் இதை மட்டும் இங்கே எடுத்து எழுதிட்டு A டிரான்ஸ்போஸ் C டிரான்ஸ்போஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு, அதை எடுத்து இங்கே எழுதி மல்டிப்ளிகேஷன். நார்மல் இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் கிடச்சிரும். A டிரான்ஸ்போஸ் த ஹோல் ஸ்கொயர் C டிரான்ஸ்போஸ். இப்போ இது மூணுத்தையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாவில். C டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் C டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் த ஹோல் ஸ்கொயர் C டிரான்ஸ்போஸ். C டிரான்ஸ்போஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 0 0 1 1 1 0. அதை எடுத்து இங்கே எழுதணும். A டிரான்ஸ்போஸ் C டிரான்ஸ்போஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? இதை எடுத்து இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் A டிரான்ஸ்போஸ் த ஹோல் ஸ்கொயர் C டிரான்ஸ்போஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? இதை எடுத்து இங்கே எழுதணும். ஸோ இப்போ எடுத்து எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் 2. இப்போது இதில் மொத்தம் 6 காலம் இருக்குது. நம்ம 3 3 செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 காலம்ஸ் எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். எழுதிட்டு இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும் போது நான் காலம் வச்சு எடுக்கிறேன். ஸோ இந்த 1 இங்கே 0க்கு 0 விட்டாச்சு 1. ஸோ இந்த 1 இந்த ரோவை இந்த காலம் விட்டுட்டு என்ன இருக்கும்? 1 into 0 0 minus 1 into 0 0. அப்போது அகைன் 0 minus 0 0 1 into 0 0. ஸோ எனக்கு 0 வந்துடுச்சு. உடனே நம்ம 0 வந்துடுச்சு, இது வந்து அப்சர்வபிள் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அடுத்த 3 காலம் எடுக்கணும். ஸோ 1 2 3 இந்த காலம் எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் காலம் விட்டுட்டு அடுத்த 3 காலம் எடுக்கணும். 1 1 0 0 0 1 -4 1 2. இப்போ இதை எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். 1 இந்த 1 எடுத்து எழுதியாச்சு. ரோ காலம் 0 into 2 0 minus 1 into 1 1. நெக்ஸ்ட் 0 விட்டுடுங்க. அடுத்த எலிமெண்ட் -4. அப்போது -4ஓட ரோ விட்டுணும், -4ஓட காலம் விட்டுணும். 1 into 1 1 minus 0 into 0 0. 0 minus 1 என்னது? -1. -1 into 1 -1. நெக்ஸ்ட் -4 into 1 -4. -1 -4 என்னது? -5. ஸோ எனக்கு 0 வரல. ஸோ ஏதாவது ஒரு 3 காலம்ஸ் எடுத்து நம்ம 3 காலம்ஸ் 3 ரோஸ் எடுத்து டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது 0 வரலன்னா அது கண்டிப்பாக ரேங்க் 3. அப்போது ரேங்க் 3 வந்ததுனால நம்மளுக்கு சிஸ்டம் வந்து அப்சர்வபிள். ஓகேங்களா? ஸோ ஒரே ப்ராப்ளமில் கண்ட்ரோலபிலிட்டியும் பார்த்தாச்சு, அப்சர்வபிலிட்டியும் பார்த்தாச்சு. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஜ் நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் அருமையாக போட்டிங்கன்னா ப்ராப்ளம் தப்பே வராது. நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ். நெக்ஸ்ட் தேர்ட் பேஜ்.
ஸோ கண்ட்ரோலபிலிட்டி அப்சர்வபிலிட்டி ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.